ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான முறையில் பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வந்து பொரிஞ்சதும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. 2 மீடியம் சைஸு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்குன்றவங்க எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போது 2 தக்காளியும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தான். சிம்பிளாக வந்து அந்த ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம் இந்த பீர்க்கங்காய் குழம்ப. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் அப்படியே வந்து ராவாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்வீட்னஸாக இருக்கும் இது. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் போடும்போதே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டோன்னா வந்து கொஞ்சம் சட்டுன்னு அடி பிடிக்கிற போல் இருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க மசாலாஸ்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க நான் வீட்டிலேயே அரைச்சது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கடை மிளகாய்த்தூள் கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பீர்க்கங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதே வந்து ப்ராசஸை குக்கரில் கூட செய்யலாங்க. சட்டுன்னு இன்னும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. சட்டுன்னு வந்து வெந்துடும் பீர்க்கங்காய். தண்ணி காயின்றதுனால நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. அதுலேருந்தே நிறைய தண்ணி விடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்ட பிறகு பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து எடுத்து நல்லா வந்து பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு தான் தேங்காய் வந்து ஆட் பண்ணணும். நம்மளோட சுவையான சூப்பரான நல்லா அட்டகாசமான வந்து பீர்க்கங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு இது. பீர்க்கங்காயில் நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணலாங்க. இது சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துக்கு எனக்கு, அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற ரெசிபிஸை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கீதா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.